பேர் யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், என்ன லொக்கேஷன் யோசிக்கணும். எவ்வளோ இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்கு. நான் இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்ல இவர் வடிவேல்னா அவ்வளோ கேரக்டர் பண்ணிட்டு வடிவேல்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப் நீ அரண்மனையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது வேற ஸ்டைலில் இருக்கும். என்கிட்ட வர்றப்ப மட்டும் சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும். சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும், நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இதை நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறப்ப அழகாக இருக்கும். அவர் தான் சொல்லணும். அதை நீங்கள் என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம். படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பேசுகிறாரு, யார் சார் நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பாட்டுக்கணும், அவரு கட்டு. எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் மாலு விடிய அடித்தாங்க, எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வரும். அது ஒரு சிங்கிள் ஷாட்டு. அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும், அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒன்று வைக்கணும். ஸோ எல்லா மூவிஸ்க்கும் வந்து ஒரு லுக் பயங்கரமாக உட்காந்து கியூரேட் பண்ணுங்களா? என்னெல்லாம் யோசிப்பீங்க ஒரு லுக் கியூரேட் பண்ண? பேர் யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், என்ன லொக்கேஷன் யோசிக்கணும். எவ்வளோ இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்கு. நான் இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்ல இவர் வடிவேல்னா அவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆமாம், எல்லா இதுலேருந்து வேறு வேறு படங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போக்கிரி பண்ணியிருப்பேன், அது பண்ணியிருப்பேன், ஆதவன் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும். அது பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் வந்து சிலிப்பி அகலையேன்னா அது ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட வர்றப்ப மட்டும். ஆமாம், வடிவேல்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப். நீ அரண்மனையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது வேற ஸ்டைலில் இருக்கும். என்கிட்ட வர்றப்ப மட்டும் சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும். நீங்கள் எல்லாருக்கும் கெட்டப் போட்டுலாம் இது பண்ண முடியாது. சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும், நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இதை நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறப்ப அழகாக இருக்கும். அவர் தான் சொல்லணும். அதை இப்போ நீங்கள் வடிவேல்னு ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்னே, நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஹீரோயினிக்கு ஆரம்பிக்கும் போது ஹீரோனியை உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிகிட்டே வருவேன். அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன். நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்ட்லேயே அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா, அவர் டைரக்டர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப சத்தம் போடுறான். அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கணும். அப்போ ஆமாம், ரொம்ப கத்தி பேச நேற்று நடந்துச்சு. இந்த படத்தில் ஒரு சீனு, எங்கள் படத்தில் வந்து நேற்று ஃபங்க்ஷன் நடக்குது, ஆடியோ ஃபங்க்ஷனு. அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சிட்டார். எங்கள் குரூப்பில் ஒருத்தர், நிறைய க்ரௌடு வேறு, டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. இப்போ அவர் நிறுத்த சொல்லணும். இப்போ கேங்கர்ஸ் படத்துலேயே ஒரு சீன் இருக்குது. ஒரு வடிவேல்னால இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இவர் மார்வெஸ்ட் இருக்காரு, அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக் சொல்லுவார். இப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழேருந்து. அது வடிவேல் நிறைய நீங்கள் படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பேசுகிறாரு, யார் சார் நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பாட்டுக்கணும், அவரு கட்டு அது வந்துங்கிறாரு. அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லையும் வந்து இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு, ஒவ்வொரு படத்துக்குள்ள பேசக்கூடிய அந்த மாடலேஷன்லாம் இப்போ ஹீரோனிக்கெல்லாம் பேச வச்சுட்டாங்க. மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோனி கேட்கலாமா? இப்போ ஒரு படம் கூட பார்த்தேன், பார்த்துக்கிட்டு ஆமாம், எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது திருப்பி ஒன்று சேருமோ உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா? ஓகே, நம்ம மட்டும் பயங்கரமாக சூப்பராக ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு ஏதாவது? எதுக்கு இந்த கரெக்டான ஜாட்டான மூடி ரெண்டும் சேரும்போது எதுக்கு ப்ரெஷர் வரணும்? இல்லை, அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது, அது ஒரு சந்தோஷமான விஷயம், பொறுப்புன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நானும் வடிவேல்னா காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிரியில் பார்த்தா அந்த இது ஒரே ஷாட்லாம் சொல்லுவார், முட்டுச்சந்து போய் மாலு விடிய அடித்தாங்க, எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வரும். அது ஒரு சிங்கிள் ஷாட்டு. அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும், அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லேயும் அதே மாதிரி
ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒன்று வைக்கணும். ஓகே. ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும், ரிப்பிட்டேஷனாக ஆகக்கூடாது. அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த சீன் படத்தில் பாருங்க, அவ்வளோ வாயால சொல்றத விட படத்தில் பார்க்கணும். அது ஒரே சிங்கிள் ஷாட்டில் நான் யாரையும் அடிச்சது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு நீ அடிச்சியா, வில்ல ஒரே வார்த்தை கேட்பான், நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் எப்படி இருக்குன்றத படத்தில் பாரு. அது நீ அடிச்சியா, நான் யாரையுமே அடிச்சதில்லை அப்படின்னு அது அடிச்சதில்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக சொல்லுவார். அது வந்து நீங்கள் தேட்டரில் வந்து கை விட்டு விரல விட்டு எண்ண முடியாது எத்தனை அடிச்சது இல்லைன்ட்டு, அவ்வளோ வரும். அது வந்து சிங்கிள் ஷாட்டில் நடிச்சிருக்காரு. அது நாங்கள் எல்லாரும் வாயை பொழுது பார்த்து ஷார்ட் முடிஞ்சோன்னா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலை என்ன, எங்களை மாதிரி இதெல்லாம் கை தட்டணும். ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாகவே சொல்கிறேன், கரெக்டாக அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னார்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். வந்து 24th of April ஃபர்ஸ்ட் போய் நான் இது எண்ணிட்டு சார் பிரைஸ் சொல்லிட்டீங்க, நான் கரெக்டா கண்டிப்பா இல்ல வடிவேல் நான் போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் இல்ல ஓகே இல்ல, அதாவது அந்த சீன் நினைக்கும் போது இப்பவும் எனக்கு சிரிப்பு வருது. அவ்வளோ அருமையான ஒரு சீன் அது. படத்தில் பார்க்குறேன், நீங்கள் படத்தில் பார்த்தேன். நான் கூட அதை ட்ரெய்லரில் கொஞ்சம் புடுவாருன்னு பார்த்தேன். அது எப்படி கட் பண்ண, அது எப்படி வச்சுருக்காருன்னா அப்பட்டக மாதிரி இருக்காது, தனியாக வச்சுருக்கேன் அப்படியே. அது பெரிய பெரிய படம், அதான் படம் ஒரு கிரீடம்னா அதில் பெரிய இருக்கக்கூடிய கிரீடத்து முன்னால் இருக்கக்கூடிய பெரிய வைரக்கல் மாதிரி வச்சுருக்காரு. அது மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஆனால் அந்த ஒரு சீன் பேசப்படும் மக்கள் மத்தியில். ஷூட்டிங் அப்போ உங்களுக்கு வந்து எந்த மெமரி ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு? அந்த இந்த கதை ஒன்று சொல்லுவோம்ல நம்ம இதில் என்ன தலைநகரத்தில் கதை சொல்லுவோம்ல, ஒரு புறா அந்த கதை தலைநகரத்தில் கண்ணில் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி அதோட ஜாதி அது. அது கதை சொல்ல ஆரம்பிச்சாவே கட்டில் தூக்கிட்டு போயிடுறாங்களே. கட்டில் முதல் கொண்டோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறாங்களா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போகிறாங்களா, போனதுக்கு ஆரம்பிக்கிறாங்களா, டம்முன்னு இல்லை. அடுத்த தடவை இதை பார்க்கணும் நினச்சேன். ஏன்னா ஒன்றும் நடக்கலைன்னு, நடந்துருச்சு, நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும். ஒரு மாதிரி நீங்க பேசுற கான்வர்சேஷனே அப்படியே வந்து ஃப்ளோவா தான் எப்பவுமே இருக்கும். அது மாதிரி ஏமா அது வந்து அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள பயந்து கிடக்குமா, அப்புறம் புரஞ்சு கிடக்கு, சீடி மாதிரி கிடக்கு உள்ள மண்டையில். எனக்கு மட்டுமா இருக்கு, உங்க இப்போ எல்லா இங்கே இருக்க ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் வரட்டுமே, அது காலங்காலத்துக்கு எல்லா காலத்தோடு சேரும்.